எல்லாரோட தோட்டத்திலையுமே கண்டிப்பாக கற்றாழை செடிகள், அதாவது ஆங்கிலத்தில் ஆலிவேரான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி க்ரீனிஷாக வளர்க்கணும் அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் என்னவோ ஒரு விஷயம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் இந்த மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கும். என்ன காரணத்துக்காக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். அண்டு நம்ம ஐடியா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக கற்றாழை செடிகளோட அந்த இலைகளை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜெல்லு மாதிரி இருக்கும். இது எல்லாமே அந்த செடிகள் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட். அவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு செடியை ஃபுல் சன்லைட்டில் வச்சா என்ன ஆகும், அந்த தண்ணி எல்லாமே ஹீட் ஆகிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் போர்ஷனை ப்ரௌனிஷாக மாற்றிடும். அப்போ எங்கப்பா வச்சு மெயின்டைன் பண்ணணும்னு கேட்குறீங்களா? ஒரு இன்டைரக்ட் சன்லைட் கற்றாழை செடிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு செமி ஷேடான பிளேஸில் வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. அப்போ தான் நல்லா க்ரீனிஷாக இருக்கும். எங்கள் ஊரில் ஃபுல் சன்லைட்டில் நல்லா வளருது அப்படின்ட்டு ஒரு சிலவங்க சொல்லுவீங்க. வேலூரில் கொளுத்தக்கூடிய வெயிலுக்கும் கொடைக்கானல் இருக்கக்கூடிய குளிருக்கும் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு வெதர் கண்டிஷன் இருக்கும். உங்கள் ஊருக்கு செட் ஆகிருக்கும், ஒவ்வொரு ஊருக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் காமனாக எங்கே வச்சு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு செமி ஷேடான பிளேஸில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கங்க. அண்டு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய